Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இது ஆப்பிள் ஜிலேபி, ஆப்பிள் ஃப்ரிட்டர்ஸ் அல்லது ஆப்பிள் மால்புவா அப்படினு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது வந்து saffron and ரோஸ் ஃப்ளேவர்ல தான் நம்ம இந்த ஆப்பிள் ஜிலேபி ரெசிபி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கப் சூடான பால் எடுத்துருக்கோம். இதில் ஒரு பிஞ்சு saffron சேர்த்து நல்லா ஊற விடலாம். saffronோட கலர் எல்லாமே இந்த பாலில் நல்லா இறங்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இதை ஊற வைக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். அதுக்காக 1/2 கப் சுகர் ப்ளஸ் 1/2 கப் வாட்டர் சேர்க்கலாம். இதோட 2 ரோஸ் பெட்டல்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இதோட ஒரு பிஞ்சு saffron சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் சேர்த்துட்டு இந்த சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆக ஆரம்பித்தது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சுட்டு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆப்பிள் ஜிலேபி பண்ணுறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்தா ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி சாஃப்ரான் சோக் பண்ணி வச்சுருந்த மில்க் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவு வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த பேட்டர் ரொம்ப தின் ஆகக்கூடாது, ஓரளவு திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஆப்பிளில் நல்லா கோட்டிங் ஆகும். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 கப்பு பால், 1/4 கப்பு வாட்டர் சேர்த்தா இதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இதான் இதோட அளவு. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்து இதோட ஸ்கின் வந்து பீல் பண்ணி எடுக்கலாம். பீல் பண்ணதுக்கப்புறம் இதை தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலுமே இந்த ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இப்போது ரவுண்ட் ஸ்லைசஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸ் ரொம்ப தின்னாக இருக்கணும். இப்போ ஒரு ஐசிங் நோசில் யூஸ் பண்ணி நடுவில் இருக்கிற சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து டோனட் ஷேப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்பிள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பிள் ஸ்லைசஸ் எல்லாம் இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணணும். அதுக்காக சுகர் சிரப்பு ஓரளவு வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் இது ஃபாஸ்ட்டாக இந்த சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணும். இப்போ ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்குது. ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நம்ம ஆப்பிள் ஸ்லைசஸ் வந்து 1 by 1 பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இந்த 2 சைடும் பிரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பார்க்குறதுக்கு டோனட் மாதிரியே இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இல்லை எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் பேட்டரும் இதே மாதிரி ஆப்பிளில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது டிஷ்யூ பேப்பரில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் டிப் பண்ணணும். சுகர் சிரப்பில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து டிப் பண்ணதும் சுகர் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சர்விங் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆப்பிள் ஜிலேபி நல்லா டெலிஷியஸாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.